ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன லன்ச் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்து சிக்கன் பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க. ஸோ நான் லாஸ்ட் 2-3 வீக்ஸ் சண்டே வந்து ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு போயாச்சு. ஸோ சமைக்க நேரம் இல்லை. ஸோ இந்த சண்டே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தம் போட்டு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து அதுக்கு வந்து ஈரல் கூட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஈரல் ஃப்ரை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஈரலும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன ஆட்டு ஈரலாக இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு வந்து வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பர் ஆயிரும். ஸோ லைட்டாக வதக்கிட்டு சீரகப்பொடி, சோம்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி அதுலேயே தண்ணி விடுங்க. அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் சுருளை வதக்கி இறங்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஈரல் கிரேவி, ஈரல் ஃப்ரை கூட சொல்லலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பசங்களுக்காக சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஈரல் வந்து 1-2 பீஸ் தான் சாப்பிடுவாங்களே தவிர மற்றபடி ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஹெல்த்தின்னு கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டா தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சிக்கன் 65யும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஜூஸியாக கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா மட்டும் சேர்த்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.